வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன சமையல் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெஜிடபிள் ரைஸ், பொடி இட்லி தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் செஞ்சது. இது ரெண்டுமே நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கும் எடுத்துன்னு போகலாம், இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனாக்கா லஞ்ச் டைம் பிரஞ்சாகவும் நம்ம சாப்பிடலாம். வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு நல்லா அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுட்டோம், அதில் பிரிஞ்சி லீஃபும் ஆட் பண்ணிட்டோம், அரைச்சி வச்ச விழுதை அதோடு ஆட் பண்ணிடலாம். அதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் போட்டுட்டோம். நல்லா அதை ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வதக்கிண்டா கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு பச்சை வாசனையும் போகணும், அதே மாதிரி கொஞ்சம் திக்காயிண்டும் வரணும். ஸோ அந்த டைமில் நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற போடுற மாதிரி பாஸ்மதி ரைஸை நம்ம ஊற வச்சுடலாம். ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் அது ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் நல்லா திக்காகிடுது. இப்போது நம்ம வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸில் கேரட், பீன்ஸு, கேப்சிகம், பட்டாணி எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதோட நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கசூரி மேந்தி, அதாவது ட்ரைடு கசூரி மேந்தியை இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி அதோட ஆட் பண்ணலாம். நல்ல வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம சோக் பண்ணி வச்ச அரிசி போட்டுட்டோம். அதோட 2.5 கப் அளவுக்கு தண்ணியை விட்டுடலாம். அதாவது 1.5 கப் அளவுக்கு அரிசி, 2.5 கப்லேருந்து 3 கப் அளவுக்கு தண்ணியை விட்டுடலாம். இது நல்லா கொதி வரும்போது நம்ம குக்கர் மூடியால் மூடிடலாம். நல்லா லோ ஹீட்டில் ஒரு விசில் வர வரைக்கும் வைக்கலாம். இல்லைனாக்க விசில் வரலைனாலும் பரவாயில்ல, ஒரு 7 to 8 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுட்டு மூடியை திறந்தோன்னா கரெக்டாக நம்மளுக்கு ரைஸ் ரெடி ஆகிடும். இது லஞ்ச் பாக்ஸுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். இல்லை மார்னிங் பிரஞ்சுக்கும் சாப்பிடலாம், லஞ்ச் டைமுக்கும் சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெசிபி. சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் முந்திரி பருப்போ ப்ரெட்டோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டோம் நம்ம இதை சர்வ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு வெஜிடபிள் ரைஸு ரொம்ப சிம்பிளாகவும் ரெடி ஆகிடுது. இப்போ இந்த பொடி இட்லி பார்க்கலாம். இதுவும் நம்ம லஞ்ச் டைமில் லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு இல்லைன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு சாஃப்டான இட்லி ரெடி பண்ணிட்டோம். ஒரு மிக்சிங் பவுலோ பிளேட்டில் மிளகாப்பொடி, நல்லெண்ணெய், கொஞ்சமாக நெய்யும் விட்டுண்டாக்கா பர்ஃபெக்டாக இருக்கும். நெய் போட்டோன்னாக்கா நல்ல வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மிக்சிங்கில் இந்த மாதிரி இட்லியை நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிளகாப்பொடியை போட்டு ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான மிளகாப்பொடி இட்லியும் ரெடி ஆகிடுது. நான் மார்னிங் குக்கிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சப்புறம் தான் வாக்கிங் போகிறேன். இன்றைக்கி வாக் போயிட்டு வந்துட்டோம். என்ன ட்ரிங்க் பண்ணுறேன் அப்படின்னாக்க, நம்மளுக்கு இந்த ட்ரை ஹைபிஸ்கஸ் இருந்தது. ஸோ அதை வச்சு இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு ஹாட் ட்ரிங்க் தான் பண்ணிட்டுருக்கேன். ஒரு பேனில் இந்த மாதிரி தண்ணியை விட்டப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஹைபிஸ்கஸும் ஆட் பண்ணிட்டோம். நல்லா அந்த ஜூஸ் இறங்குற வரைக்கும் நல்லா கலர் மாறினப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். அதோட ஹனியும் லெமன் ஜூஸும் மிக்ஸ் பண்ணிட்டோம். அதை நல்லா வடிகட்டி நல்லா சூடாக குடித்தோன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். இங்கே கோல்டு வெதராக இருக்கிறதுனால இப்போது இந்த மாதிரி சூடான நல்ல ஒரு க்ரீன் டீ மாதிரி குடிக்கிறது தான் கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு ஹைபிஸ்கஸ் டீயும் ரெடி ஆகிடுது. இன்றைக்கி இந்த வீடியோவில் போட்ட ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.